இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக, அந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதான அன்பு, அந்த அன்புக்கு ஈடாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை குறித்தும், நீளத்தை குறித்தும், உயரத்தை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்த்தோம். அதே போல ஆண்டவருடைய அன்பிற்கு ஈடு செய்த ஒரு சீஷனை குறித்து, அந்த சீஷனுடைய அன்பு எப்படி இருந்தது, அது நெருக்கமான அன்பாக இருந்தது, அது சிலுவையின் மத்தியிலும் உண்மையான ஒரு அன்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதான ஒரு அன்பாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட கடைசியாக ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தும்படியாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டதான அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக ஆதாரமாக 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களிடத்தில் நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவிலும் அல்ல, கிரியையிலும் உண்மையிலும் அன்பு கூற கடவோம். எப்படி அன்பு கூற வேண்டுமாம்? வசனத்திலும் நாவிலும் அல்ல, வெறும் பேச்சில் மட்டும் அன்பு கூறக்கூடாது. அப்படி என்றால் என்ன? நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வதில் மாத்திரமல்ல, நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி பாடுவதில் மாத்திரமல்ல, நான் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தில் மாத்திரமல்ல, அதை மாத்திரம் வெறும் நாவல மாத்திரம் அன்பு செலுத்துறதல்ல. இன்னைக்கு ஒருவேளை நம்ம அப்படி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. அன்பை குறித்து நம்ம பாட்டு பாடுகிறோம், அன்பை குறித்து மற்றொரு இடத்துல பேசுகிறோம், ஆனால் அந்த அன்பு நமக்குள்ளாக இருக்கிறதா? அந்த அன்பு நமக்குள்ளாக கிரியை செய்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வசனம் சொல்கிறது, நாவிலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியையினால், அந்த கிரியை நிமித்தமாய் உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிரியையினால் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு முன்னொரு காலத்துல கிறிஸ்தவர்களை அவருடைய கிரியைகளின் நிமித்தமாக அடையாளம் கொண்டு கொள்வார்களாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை வெளிக்காட்டுகிற விதமாக நம்முடைய கிரியைகள் இருக்கிறதா, இல்லை ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிரியை நிமித்தமாய் அன்பை வெளிப்படுத்தினதான ஒரு சம்பவம் வேதத்தில் நமக்கு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33வது வசனத்துல ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம்? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு கிரியை நிமித்தமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். கிரியை நிமித்தமாய் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு கிரியை நிமித்தமான அன்பை நாம் செலுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். ஏதோ நாவினால் மாத்திரமல்ல, சொல்வதனால் மாத்திரமல்ல, செயலால் நாம் அன்பு செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சமாரியன் ஒரு ஆசாரியனை போல, ஒரு லேவியனை போல கடந்து போகாமல் இந்த சமாரியன் என்ன செய்கிறானா, குத்துயிரும் குலையுருமா இருக்கிறவனிடத்தில் அவன் கடந்து சென்று அவனுடைய காயங்களில் எண்ணெய் வார்த்து அவனை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரியாமல் குற்றுயிரும் குலையுயிருமா இருக்கிறார்கள். அவரிடத்துல நாம் கடந்து சொல்லுகிறோமா? இல்லை அவரை பார்த்து அருவருப்பா இருக்கு. எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களே, எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் இன்னைக்கு ரோட்ல அங்கங்கும் அலைந்து திரிவர்களை அவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஆண்டவரை பற்றி அன்பை உணராத அவர்களே செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நாம் உண்டு, நான் உண்டு, என் காரியம் உண்டு என்று சொல்லி சுயநல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாய் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்மை பார்த்து உண்மையாகவே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நம்மை பார்த்து இவங்கள்ட்ட போனாலே ரொம்ப கோவப்படுவாங்க என்று சொல்லி சொல்கிறாங்களா? எப்படிப்பட்டதான சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். எதை எதிர்பார்த்து நம்ம அடுத்தவங்களிடத்தை அன்பு செய்யக்கூடாது. ஒருவேளை நமக்கு யாராவது துரோகம் செய்தாலும் கூட, ஒருவேளை நமக்கு யாரும் துன்பம் செய்தாலும் கூட அவங்களிடத்துல அன்பு செலுத்தும்படியான அன்பு தான். அதுதான் கிரியின் மூலமாய் காட்டப்படுகிறதான ஒரு அன்பு. 3 யோவானில் ஒரு ஆளுக்காக ரெக்கமெண்டேஷனாக ஒரு கடிதம் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அதுதான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு அன்பு. இன்னைக்கு அந்த அப்படிப்பட்டதான உறுதியான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரியைகள் நிமித்தமாய் நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும். வெறும் நாவல வெறும்
வெறும் சர்ச்சைக்கு போகிறதுல மாத்திரம் இல்லை, வெறும் கை தட்டுறதுல, பாட்டு பாடுறதில், வெறும் வசனம் சொல்கிறதுல மாத்திரம் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது. அதே போல் கிரியை இல்லாத அன்பு அது மாய்மாலமான அன்பு என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆலயத்திற்கு போகிறோம், ஆலயத்தில் இருக்கிறவங்கள நம்ம பராமரிக்கிறோமா? ஒருவேளை நம்மளோட ஏழ்மையான நிலைமையில் எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வருகிறாங்க, ஆண்டவருடைய அன்பை தேடி, ஆண்டவருடைய உருக்கமான அன்பை தேடி வருகிறாங்க. அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை, நம்மால் முடிந்த பராமரிப்புகளை நாம் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம் உண்டு என்று சொல்லி நம்முடைய சுயநல வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு ஆண்டவருக்கு உண்மையாய் உறுதியாய் நம்மை அர்ப்பணிக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்படியே கண்களை மூடி ஜெபித்து நம்மிடத்தில் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, இந்த காலத்தில் சப்பா உம்முடைய அன்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே சப்பா, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்க. நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பை இன்றிலிருந்து நான் உமக்கு செலுத்த எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்குனது பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. வாரம் முழுவதும் இயேசுப்பா, அகாப்பை அன்பை குறித்து ஆண்டவரே, அந்த அன்பின் ஆழத்தை குறித்து, அகலத்தை குறித்து, உயரத்தை குறித்து, நீளத்தை குறித்து நாங்கள் தியானிக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பாக இருந்த சீசனை குறித்து, யோவானை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கி யோவானை போல நாங்களும் உங்களத்தில் ஆண்டவரே சப்பா நெருக்கமான ஆண்டவரே அப்பா, சிலுவையின் மத்தியிலும் உண்மையான ஆண்டவரே உறுதியான அன்பை நாங்கள் செலுத்த ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி தியானித்தது போல கிரியைகள் நிமித்தமாக நாங்கள் அன்பு செலுத்தணும் அப்பா. ஏதோ கடமைக்காக வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல, கிரியைகள் நிமித்தமாய் நாங்கள் அன்பு செலுத்த ஆவியானவரே இது எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் துதிக்கணும், மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இருதயத்திலும் ஆண்டவர் அப்பா, இந்த காலங்களில் ஆண்டவர் ஏசப்பா ஒரு மாற்றம் உண்டாக ஆவியானவர் நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிக்கணும், மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.